நம்ம இன்னைக்கு பார்க்க போற சூப்பரான ரெசிபி என்னன்னா மாங்காயை வச்சு மாங்காய் சம்மந்தி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் கிளிமூக்கு மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று முழுசா போட தேவையில்லை, ஹாஃப் மட்டும் எடுத்துக்கணும். மேல உள்ள பார்ட்டை கட் பண்ணி வேஸ்ட்ல போட்டுருங்க. பீலர் வச்சு தோல் சீவிக்கலாம். அரைவாசி அளவு மட்டும் தோலை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாங்காயில கொஞ்சம் புளிப்பும் இருக்கு, லைட்டா இனிப்பும் இருக்கு. உங்ககிட்ட எந்த மாங்காய் வெரைட்டி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பான மாங்காயா இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சம்மந்தி. தோல் சீவியாச்சு. இந்த தோலை வேஸ்ட்ல போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பீல் பண்ணின ஹாஃபை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணினதை கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கலாம். நீங்க பொடி பொடியா கட் பண்றதுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் துருவி எடுத்துக்கிறேன். துருவி எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா மிக்சியில அரைப்பட்டுரும். அதுக்காக தான் துருவி எடுத்துக்கிறோம். நான் இங்க அரை மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்க எடுக்கிற மாங்காய் புளிப்பு எந்த அளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாவோ கம்மியாவோ சேர்த்துக்கோங்க. துருவி எடுத்தாச்சு. பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சம்மந்திக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பாத்திரலாம். தேங்காய் அரை மூடி துருவி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் 10 தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இஞ்சி 1 இன்ச் தோலை சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வரமிளகாய் 4 எடுத்து வச்சுக்கணும். கல் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மாங்காய் சம்மந்தி செய்ய தேவையான பொருள் இது மட்டும்தான். அரைக்கிறப்ப தேங்காய் மட்டும்தான் ஆட் பண்ணி அரைச்சுக்கணும். அப்படியே மிக்சி ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தாம பல்ஸ் மோட்ல போட்டு தண்ணிக்கு பதிலா தேங்காய் சேர்த்து அரைச்சுக்கலாம். மிக்சி ஜார் இல்ல அம்மியில கூட அரைச்சுக்கலாம். பச்சையா அரைக்கிறது தான் ஒரிஜினல் கேரளா ஸ்டைல் ரெசிபி. ஆனா வெங்காயத்தோட பச்சை வாசம் பிடிக்காதவங்க லைட்டா வதக்கிட்டு அரைச்சுக்கலாம். இங்க வதக்கிட்டு தான் அரைக்க போறேன். வணக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் தேங்காய் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வரமிளகாய போட்டு வணக்கிக்கலாம். ஃபியூ செகண்ட்ஸ் வணக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வரமிளகாய் போடுறதுனால சீக்கிரமா உப்பி வறுபட்டுரும். வறுபட்டதை பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே சூடான ஆயில்ல சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூடவே இஞ்சி போட்டுக்கோங்க. ரெண்டையும் 1 மினிட் வதக்கி விட்டுறலாம். இஞ்சியும் வெங்காயமும் ரொம்ப வணங்க தேவையில்லை. ஜஸ்ட் 1 மினிட் மட்டுமே வதங்கினா போதும், ரா ஸ்மெல் போற வரைக்கும். சிலருக்கு பச்சை வெங்காயத்தோட ரா ஸ்மெல் பிடிக்காது. அதுக்கு வேண்டிதான் லைட்டா இப்படி வதக்கிக்கிறோம். இது நல்ல டேஸ்டும் கொடுக்கும். வணக்கியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வணக்குனதை பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்குள்ள மிக்சி ஜார்ல மற்ற பொருளை எல்லாம் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் துருவின தேங்காய சேர்த்துடலாம். சின்ன தேங்காயில அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கணும். அடுத்து துருவின மாங்காய் சேர்த்துக்கணும். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வணக்குன வரமிளகாய், இஞ்சி, சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கிறதுக்கு கொஞ்சமா தேங்காய் விட்டுக்கோங்க. தண்ணி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. இப்ப இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. தண்ணி ஒரு சொட்டு கூட விடாம இந்த மாதிரி பருன்னு அரைச்சுக்கோங்க. அம்மியில அரைக்கிறதுனாலும் அரைச்சுக்கலாம், மிக்சி ஜார்ல அரைக்கிறதுனாலும் அரைச்சுக்கலாம். உங்க விருப்பம்தான். அரைக்கிறப்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க கூடாது, அவ்வளவுதான். பருன்னு அரைக்கிறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப மிக்சி ஜார்ல இருந்து பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாங்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். மாங்காயில ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால பிரெக்னண்டா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல மாங்காயை அடிக்கடி சாப்பிட்றப்ப மார்னிங் சிக்னஸ் சரியாகும், உடம்பு டயர்ட்னஸ் போக்கும், வாந்தி குமட்டல் இது எல்லாத்தையும் தடுக்கும். ஃபோலிக் ஆசிட் சத்து பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம வளர்ற குழந்தைகளுக்கும் தேவை. ஏன்னா வளர்ற குழந்தைகளுக்கு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மாங்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால மாங்காயை அடிக்கடி உணவுல எடுத்துக்கணும். மாங்காயில மேங்கிஃபெரின்ங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. மேங்கிஃபெரின்ங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பெனிஃபிட்ஸ் தருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாம கரெக்டான அளவுல பராமரிக்குது. கெட்ட கொழுப்பு அதிகமா சேர்ந்ததுன்னா ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில பிளட் ப்ராப்பரா போகாம ஹார்ட் அட்டாக் வரும். டிரான்ஸ்ஃபர் பண்ணின பிறகு பவுல்ல இருந்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க.
நான் இன்னைக்கு இந்த மாங்காய் சம்மந்திய தெனை கஞ்சிக்கு தான் தொட்டு சாப்பிட போறேன். உருட்டி வச்ச மாங்காய் சம்மந்தியில இருந்து ஸ்பூன்ல அளவா எடுத்து போட்டு கஞ்சி கூட தொட்டு சாப்பிட அளவா எடுத்து போட்டு கஞ்சி கூட தொட்டு சாப்பிடுறப்ப டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. அவ்வளவுதான், மாங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் சீசன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப வீட்ல செய்வீங்க. அவ்வளவுதான், மாங்காய் சம்மந்தி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.